அனைவருக்கும் வணக்கம். ஆப்டிமிசம், நன்னம்பிக்கை, அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நன்னம்பிக்கைனா என்ன? ஒரு விஷயத்தை நேர்மறையாக யோசிச்சு நேர்மறையாகவே பேசி நேர்மறையாகவே செய்யறது, எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம. ஆனால் இப்போ நம்ம அப்படி இருக்கோமா? பெரும்பாலானோர் அப்படி இல்லை. யதார்த்தமாக பேசுகிற வார்த்தைகள் கூட எதிர்மறையாக தான் இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் எதிர்மறையான சொற்களை தவிர்த்து அதை கூட நேர்மறையாக தான் பேசி வந்தாங்க. இதுக்கு காரணம், எப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கோ அது மாதிரி நம்ம எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கு. அது நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும். இதை உணர்ந்து தான் அந்த காலத்துல எதிர்மறையான சூழ்நிலைகளை கூட நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. ஆனா காலப்போக்குல இதை யாரும் பின்பற்றதில்ல. நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த நன்னம்பிக்கையை கடைபிடிச்சா எல்லாத்துலேயும் வெற்றியடையலாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது, குளத்தில் நீர் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு தாமரை பூவின் தண்டு வளரும். நீர் மட்டம் உயர்ந்தால் தண்டு உயரும், நீர் மட்டம் குறைந்தால் தண்டு குட்டையாக இருக்கும். அதேபோல ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு உயரப்போகிறான் என்பது அவனுடைய மன ஊக்கத்தை பொறுத்தது. நம்ம உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். நம்மளை சுத்தி இருக்க யாரு எப்படி இருந்தாலும் நம்ம நல்லதையே யோசிப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். இந்த மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இனி எல்லாம் ஜெயமே. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.